எ பிட்டர் ஸ்வீட் லைஃப் அப்படிங்கிற ஒரு சவுத் கொரியன் மூவி இப்போ தமிழ் டப்பிங்கோட அமேசான் பிரைம் வீடியோஸில் வெளிவந்திருக்கு. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு பக்காவான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக எடுத்துருக்குறாங்க. இதில் படத்தோட கதை என்னென்னா, ஹீரோ ஷான் ஹூ வந்து மிஸ்டர் கேங் அப்படிங்கிற நபருக்கு கீழே ஒரு அடியால வேலை பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப விசுவாசமான ஒரு வேலைக்காரன். ஸோ இவரை நம்பி வந்து ஒரு வேலையை அவரும் கொடுக்குறாரு. மிஸ்டர் கேங் வந்து ரொம்ப வயசான ஆளு. ஸோ அவர் வந்து ஒரு யங்கான ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்காரு. ஸோ இப்போ அந்த பெண்ணோட நடவடிக்கை சரியில்லைங்கிறதுனால அவளை ஃபாலோ பண்ற ஒரு வேலை. ஸோ பாடி கார்டாவோ இல்லை அவளுக்கு பின்தொடர்ந்து யார் கூடயும் பழகுறாளா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து சொல்லுறதுக்காக நம்ம ஹீரோவை அனுப்புறாரு. மிஸ்டர் கேங் நினைச்ச மாதிரியே அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இன்னொரு பையன் கூட பழக தான் செய்யறாங்க. ஆனா நம்ம ஹீரோவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை எப்போ பார்த்தாங்களோ அதுல இருந்து நம்ம ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண் மேல காதல் கொண்டு ஆரம்பிச்சுறாங்க. ஸோ இதனால நேர்ல அவங்க தப்பு பண்றதை பார்த்தாலுமே அதை வந்து அவங்களோட பாஸ் கிட்ட சொல்லாம மறைச்சு அவங்கள காப்பாத்துறாங்க. இது இப்படி மறைச்சதுனால அது பாஸ்க்கு தெரிய வந்து இதுக்கப்புறம் என்னெல்லாம் நம்ம ஹீரோ ஃபேஸ் பண்றாரு, அதன் பிறகு ஹீரோவோட லைஃப்ல நடந்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் எப்படி பழி வாங்க போறாரு அப்படிங்கறத சுத்தி தான் அந்த கதைக்களம் நகரும். ஸோ படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லவ் ட்ராக் தான். ஆக்ஷன் கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல தான் ஆக்ஷன் செமையா இருக்கும். இதுல படத்தோட கதையில ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கண்டிப்பா ப்ரிடிக்ட் பண்ற மாதிரியான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீரோ அவரோட பாஸோட யங்கான ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை வந்து பாதுகாக்க போறாங்க. அப்படிங்கும்போது ஸோ கண்டிப்பா அந்த பெண் மேல நம்ம ஹீரோக்கு ஒரு காதல் வரப்போகுது அப்படிங்கிறது நம்மளால ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா அதை இவங்க மூவ் பண்ண விதம், ஸோ அந்த காதல் வந்துருச்சு அப்படிங்கிறத சொல்லாம கன்வே பண்ணுவாங்க. அது சூப்பரா இருந்துச்சு. சரி, அந்த காதல் தான் வந்துருச்சு, இதை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சண்டை வரப்போகுது அப்படின்னு நினைக்கும் போது அந்த கதையுமே அங்க ஒரு ட்விஸ்ட் கொடுத்து ஒரு சில விஷயங்கள் மூவ் பண்ணிருப்பாங்க. ஸோ இவர் சொல்லாம அவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா தப்பு பண்ணதா சொல்லாம மறைப்பாரு. அதனால பாஸுக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம ஹீரோ எப்படி ஃபேஸ் பண்றாரு, அதுக்கு பக்காவான ஒரு ரிவெஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் எடுப்பாரு பாருங்க தன்னோட பாஸ்க்கு எதிராக. ஸோ அது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஆக்ஷன் என்டர்டைனர் அப்படின்னு சொல்லுவேன். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லுமே ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பரா கொரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. இந்த மற்ற படங்கள் மாதிரி ஹீரோ மேல மட்டுமே எந்த காயங்களும் படாம அந்த மாதிரிலாம் எடுக்காம இந்த படத்துல ஒரு சில இடங்கள்ல காயங்கள் படும், குண்டுகள் படும். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கியில வந்து அடி வாங்குவாரு. அதெல்லாம் தாண்டி கடைசி ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. சூப்பரான ஒரு எண்டிங்க. ஓவராலா பார்க்கறதுக்கு ஒரு நல்ல சவுத் கொரியன் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இதுக்கு இடையில ஒரு நல்ல லவ்வுமே வந்து அழகா பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதனால கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஃபேமிலி வாட்சபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா வயலன்ஸ் மட்டும் தான் இருக்கு. அடல்ட் கண்டென்ட் பொறுத்த அளவுக்கு பெருசா கிடையாது. கண்டிப்பா நீங்க ஃபேமிலியோட ட்ரை பண்ணலாம். தமிழ் டப்பிங் நல்லா இருக்கு. டெக்னிக்கலி செம சவுண்டான படம் தான். கண்டிப்பா ஒரு ஒன் டைம் ட்ரை பண்ணலாம்.